வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா கம்ப்ரசிபிலிட்டி அண்ட் பல்க் மாடலஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, கம்ப்ரசிபிலிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா? கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஏ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பல்க் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இப்போ பல்க் மாடலஸ்னா என்னன்னு பார்க்கணும். பல்க் மாடலஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். பல்க் மாடலஸ் கேன்னு சொல்லுவோம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அது எதுலன்னு வந்து பார்க்க போகிறோம். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எதில், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படி எதில் பார்க்க போகிறோம். இப்போ பல்க் மாடலஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டன் வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதாங்க ஒரு பிஸ்டனு. ஒரு பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளே வந்து கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இதான் வந்து பிஸ்டன் ராடு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து குறிப்பிட்ட டைமில் எடுத்துக்கிறேன். இப்போ பிஸ்டனோட ஃபஸ்ட்டு வால்யூம் என்ன, எந்த ப்ரெஷரும் கொடுக்காதப்ப பி. ஓகேங்களா? இப்போ நார்மல் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஓகே, எடுத்துக்கிட்டோமா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் சம் ப்ரெஷர் மூலியமாக இந்த பிஸ்டன் வந்து உள்ளே தள்ளுறேன். அப்போ என்ன நமக்கு நடக்கும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் சேஞ்ச் ஆகும் டிவி. ஓகேங்களா? வால்யூம் சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும் டிபி. ஓகேங்களா? ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா? இந்த ரிலேஷனை வச்சு எப்படி பல்க் மாடலஸை சொல்லலாம்னா, பல்க் மாடலஸ் கே ஈக்குவல் டு இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் நமக்கு என்ன, டிபி. ஓகேங்களா? ப்ரெஷர் டிஃபரன்ஸு. டிக்ரீஸ் இன் வால்யூம் எவ்வளோ, வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணுறப்போ வால்யூம் குறையும். ஓகேங்களா? கேஸஸில். அப்போ டிவி. அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினாக நமக்கு தெரியும். வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் என்ன, சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த் என்ன, சேஞ்ச் இன் லென்த்துங்கிறது பதிலாக சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம். சேஞ்ச் இன் வால்யூம் என்ன, டிவி டிவைட் பை ஒரிஜினல் வால்யூம் வி. ஏன் வந்து மைனஸ் போட்டிருக்கோம்னா, வால்யூம் வந்து குறையறனால மைனஸ் போட்டிருக்கோம். ஓகேங்களா? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினில் மைனஸ் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு என்ன தேவை, கேஸ் ஈக்குவல் டு இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரெஷர் டிவி டிவைட் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டிவைட் பை மைனஸ் டிவி பை வெறும் வி. ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையானது என்ன, இந்த வி மேலே போயிருங்களா, டிபி இன்ட்டு வி டிவைடட் பை டிவி. இப்போ நமக்கு தேவையானது கம்ப்ரசபிலிட்டி. கம்ப்ரசபிலிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த பல்க் மாடலஸ். அப்போ கம்ப்ரசபிலிட்டி ஈக்குவல் டு 1/k. 1/kனா நமக்கு என்ன, 1/kங்கிறது நமக்கு என்ன தெரியும், 1 டிவைடட் பை மைனஸ் டிபி டிவைடட் பை டிவியா இன்ட்டு வியா. இப்போ நமக்கு என்ன இருக்கும், டிவி பை, இப்போ 1/kனா நமக்கு டிவி டிவைடட் பை மைனஸ் டிபி இன்ட்டு வின்னு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரசபிலிட்டி. கம்ப்ரசபிலிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் பல்க் மாடலஸ். அவ்வளோதாங்க. இதில் இது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2019 வந்து கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் கெப்பிலாரிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டருங்க இதில். ஓகேங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் கெப்பிலாரிட்டி. சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னா பரப்பு இழுவிசை. ஓகேங்களா? பரப்பு இழுவிசை. இப்போ அதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டென்ஷன் நம்ம தெரிஞ்சிக்க முன்னாடி கொஹீஷன் அண்ட் அட்ஹெஷன் இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட விசை. ஓகேங்களா? இந்த கோஹெஷன்னா எங்கே இருக்கும், அட்ஹெஷன்னா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கோஹெஷன்னா சேம் மாலிகுல்ஸ், அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் லிக்விட். ஒரு லிக்விட் எடுத்துக்கிறேன், அந்த லிக்விடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடுக்குள்ளேயே வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஹெஷன். ஞாபகம் வச்சுங்க. கோனா என்ன, டீம் ஒர்க்காக வந்து 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். அதாவது நாம் ஒரே மாதிரி இருந்தால் மட்டுமே ஏதாவது ரன் பண்ண முடியும், கம்பெனியை ஏதோ ரன் பண்ண முடியும். அப்போ அது ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டில். கோஹெஷன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் லிக்விடோட மாலிகுல்ஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெர்க்குரி எடுத்து கீழே கொட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே தான் ஒட்டிக்குமே தவிர அதர் வால்லையோ அட்டையிலையோ எதுலேயுமே கீழே தரையிலையோ ஒட்டாது. ஓகேங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா கோஹெஷன். இந்த கோஹெஷன் வந்து எதில் யூஸ் ஆகும்னா, சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டியூ டு த கோஹெஷன் பிட்வீன் பார்ட்டிகல் அட் த ஃப்ரீ சர்ஃபேஸ். இந்த கொஹிஷனால் தான் சர்ஃபேஸ் டென்ஷன் நடக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அட்ஹெஷன்னா என்ன, அது சேம் மாலிகுல்னா அது டிஃப்ரெண்ட் மாலிகுல் இல்லை, டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் பவுண்டரி லேயர் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவுரு இருக்குது. செவுத்துல போய் நான் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும், செவுரு வந்து தண்ணியை உறிஞ்சிக்கும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. டிஃப்ரெண்ட் மாலிகுல் இடைப்பட்ட அட்ராக்ஷனுங்க. செவுரு வந்து தண்ணியை உறிஞ்சிக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஹெஷன். அடமெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அடம் பிடிப்பாங்க. அடம் பிடிக்கணும் என்ன, நீ ஒழுங்காக 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கோஹெஷன். அட்ஹெஷன்னா 2 எதிரெதிரானவங்க சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணாங்கன்னா அது அட்ஹெஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் a liquid and the molecules of a solid boundary surface in the contact with the liquid. ஓகேங்க? the property enables of a liquid to stick another body.
ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பொருள் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பாடி கூட ஒட்டுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் கோஹெஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பாடியிலையுமே ஒட்டாது, தனக்குள்ளேயே இழுத்து வச்சுக்கும் ஒவ்வொரு இதையும். ஓகேங்களா, இப்போ நான் கீழே ஊற்றணும்னா மெர்க்குரி வந்து பார்த்தீங்கன்னா தனக்குள்ளேயே சேர்ந்துக்குமே தவிர தரையில் ஒட்டாது. இந்த அடஷன் எங்கே யூஸ் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெப்லரி ஆக்ஷன் இஸ் டியூ டு போத் கோஹெஷன் அண்ட் அடஷன். இந்த கெப்லரி ஆக்ஷன் ஒன்று கீழே பார்க்க போகிறோம். கெப்லரி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஹெஷன் அண்ட் அடஷன் இது மூலியமாக மட்டும்தான் நடக்குது. ஓகேங்களா, கோஹெஷனும் நமக்கு என்னன்னு தெரியும், அடஷன் என்ன தெரியும். ஓகேங்களா, இது கன்ஃபார்ம் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னன்னு இது பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு சொல்கிறேங்க பாருங்களேன். இப்போ ஒரு லிக்விட் வந்து ஒரு பாக்ஸ்லேயே இதுலேயும் நான் எடுத்துக்கிற லிக்விட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மூலக்கூறு, இது ஒரு மூலக்கூறு, இது ஒரு மூலக்கூறு. ஓகேங்களா, இப்போ நான் இந்த லிக்விட்ல இருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு மாலிகுல் எடுக்கிறேன். இந்த இடத்துல மாலிகுல் எடுத்துனா இங்கே பாருங்க, உள்ள இங்கே ஒரு ஃபோர்ஸ், இங்கேருந்து ஃபோர்ஸ், இங்கேருந்து ஃபோர்ஸ், இங்கேருந்து அதே மாதிரி வெளியே இருந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். சுற்றியும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இங்கேயும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ இங்கே உள்ளே இருக்கிற லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கும். ஓகேங்களா, ஈக்குலிபிரியத்தில் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இது மூலிமா எந்த ஃபோர்ஸ் இல்லை, ஈக்குலிபிரியமாக இருக்கிறனால எந்த ஃபோர்ஸுமே வந்து நமக்கு கிரியேட் ஆகாது. இப்போ இங்கே வந்து பாருங்களேன், கொஞ்சம் மேலே தண்ணி, இங்கே இருக்கிற லிக்விட் கொஞ்சம் மேலே தண்ணி தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈக்குலிபிரியமாக இருக்கும், இந்த இடத்துல நான் ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதே மாதிரி இதில் பாதி வாட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டர் டிராப்லெட் பாதி வந்து பார்த்தீங்கன்னா பாதி இருக்கும், பாதி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஈக்குலிபிரியம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒன்று ஆக்ட் ஆகும், இப்படி ஒன்று ஆக்ட் ஆகும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த டென்சைல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி மேற்பரப்பு பூச்சிலாம் நடக்குது இல்லைங்க. இந்த பூச்சி நடக்கிறது, நம்ம தண்ணியை வந்து கிணத்துல வந்து குதிச்சோம்னா, இப்போ நம்ம இப்படி வந்து ஃப்ளாட்டாக குதிச்சோம்னா அடிபடும் இல்லைங்க, அதுக்கு வந்து காரணம் இந்த ஓகேங்களா இந்த டென்சில் ஃபோர்ஸ் தாங்க. ஒரு இழுத்து கட்டப்பட்ட கம்பி மாதிரி மெம்பரைன் மாதிரி இது வந்து ஆக்ட் ஆகுங்க. ஓகேங்களா, இவ்வளோதாங்க சர்ஃபேஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்னா இதாங்க. தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அந்தளவு இருக்காது, சர்ஃபேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸுக்கும் வாட்டர் சர்ஃபேஸுக்கும் பாடிக்கும் இடையில ஒரு மெம்பரைன் மாதிரி ஆக்ட் ஆகும். அந்த மெம்பரைன் மாதிரி ஆக்ட் ஆகிறதாங்க சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ வந்து டெஃபினேஷன் வாங்கல. It is defined as the tensile force acting on the surface of a liquid in contact with a gas or on surface between two immiscible liquid such that contact surface behaves like a membrane under tension. அவ்வளோதாங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுங்க, ஒரு இழுத்து கட்டப்பட்ட மெம்பரைன் மாதிரி இருக்கு டென்சில் ஃபோர்ஸ்னால. அவ்வளோதான், அந்த ஃபோர்ஸ் மூலயமா தாங்க பூச்சிகள்லாம் நடக்குது. தண்ணியில் பார்த்துருப்பீங்க, பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி ஒன்று இருக்கும், தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அழகாக நீந்தி போகும். ஓகே, இந்த ஃபோர்ஸ்னால தாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபார்முலா நமக்கு வேணுங்களா. சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மாங்கிற சிம்பிளில் குறிப்போம். சிக்மா ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ், அந்த டென்சைல் ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் லென்த். இந்த லென்த் இருக்கு இல்லைங்க, இப்போ ஒரு ட்ராப்லெட் எடுத்துட்டோம்னா இந்த லென்த்தில் எவ்வளோ டென்சைல் ஃபோர்ஸ் இருக்குது, இப்போ டென்சைல் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த், அதாங்க சர்ஃபேஸ் டென்ஷன். அப்போ நமக்கு யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், யூனிட் லென்த்தை பொறுத்த வரைக்கும் மீட்டர், அப்போ நியூட்டர் பர் மீட்டர் இதாங்க வந்து யூனிட், எஸ்ஐ யூனிட். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சிக்மா என்ன, யூனிட் என்ன ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ இதில் 3 இருக்குங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் லிக்விட் டிராப்லெட். இப்போ நமக்கு மழை வருது இல்லைங்க, மழை வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க லிக்விடு ஓகேங்க, இந்த டிராப்லெட் மாதிரி இருக்குது. ஓகே, எதனாலனா சர்ஃபேஸ் டென்ஷன் காரணம் தாங்க. அதனால தாங்க பரப்பு இழுவிசை காரணமாக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டிராப்லெட்டில் இருக்கும். அப்போ இந்த லிக்விட் டிராப்லெட்டில் எவ்வளோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகும் அந்த இருந்து சொல்லணும் கண்டுபிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விட் டிராப்லெட்னா இது ஃபுல்லாக வந்து லிக்விட் இருக்கும் உள்ளெல்லாம், வெளியே சர்ஃபேஸ் மட்டும்தான் காண்டாக்டில் இருக்கும். அப்போ அவுட் சைட் சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் காண்டாக்ட் வித் த ஏர். ஓகேவா, அவுட் சைட் சர்ஃபேஸ். இப்போ அவுட் சைட் சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுதுன்னா, ப்ரெஷர் ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைடட் பை டி. இது வெரி வெரி முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 4 சிக்மா டிவைடட் பை டி. ஓகேங்களா, 4 சிக்மா டிவைடட் பை டி. இப்போ டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் டிராப்லெட்டு, சிக்மாங்கிறது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா, இப்போ சிக்மா கொடுத்துருவோம், டி கொடுத்துருவோம், ப்ரெஷர் கேட்பான், இல்லை ப்ரெஷர் கொடுத்துருவோம், டயாமீட்டர் கொடுத்துருவோம், சர்ஃபேஸ் டென்ஷன் கேட்பான். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் டிராப்லெட்டுக்கு. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆன் ஹாலோ பபுள். ஹாலோ பபுள்னு என்னங்க, சோப்பு குமிழ் நீர் இருக்குங்களா அதாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இருக்கும், இங்கேயும் ஏர் இருக்கும். அப்போ அவுட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கான்டாக்ட் இருக்குது, இன்சைட்லேயும் ஏர் கான்டாக்ட் இருக்குது. அப்போ 2 ஏர் கான்டாக்ட். நமக்கு டிராப்லெட்டை பொறுத்த வரைக்கும் அவுட் சைடு தான். இப்போ பபுளை பொறுத்த வரைக்கும், சோப் பபுளை பொறுத்த வரைக்கும் இன்சைடு இருக்குது. அப்போ இப்போ ப்ரெஷர் என்னங்க, 2 டைம்ஸ் ஆஃப் 4 சிக்மா டிவைட் பை டி. அப்போ அவுட் சைடில் மட்டும் இது, இப்போ இன்சைடில் இருக்கிறனால 2 பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆல் பிரிக்கிறோம். அப்போ நமக்கு ஹாலோ பபுளை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா P = 8 சிக்மா டிவைட் பை டிங்க. அவ்வளோதாங்க.
ட்ராப்லெட்டை பொறுத்த வரைக்கும் 4 சிக்மா டிவைடட் பை டி, பபுளை பொறுத்த வரைக்கும் 8 சிக்மா டிவைடட் பை டி. முக்கியமானது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெட். ஓகேங்களா, வேகமாக போகிற லிக்விட் ஜெட் இருக்கு இல்லைங்க, அதோட ப்ரெஷர் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு 2 சிக்மா டிவைடட் பை டிங்க. ஓகேங்களா, 2 சிக்மா டிவைடட் பை டி. அவ்வளோதான். இது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஃபார்முலாம் தேவை, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ட்ராப்லெட் எடுத்தோம்னா 4 சிக்மா டிவைடட் பை டி ஈக்குவல் டு ப்ரெஷர். அதே வந்து பார்த்தீங்கன்னா பபிள் எடுத்தோம்னா 8 சிக்மா டிவைடட் பை டி. இதே வந்து லிக்விட் ஜெட் எடுத்தோம்னா 2 சிக்மா டிவைடட் பை டி. ஓகேங்களா, இப்போ இம்பார்ட்டன்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் பார்க்கணும் இல்லைங்க. ரெயின் ட்ராப் ஸ்பெரிக்கல் ஷேப், மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இப்போ ரைஸ் ஆஃப் சாஃப் இன் த ட்ரீ, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வேர் மூலியமா வந்து மரத்துக்கு போகுதுங்க அதுங்க. அப்புறம் கெப்பலரி ரைஸ் அண்ட் கெப்பலரிஸ் சிப்பானிங். ஓகேங்க, கெப்பலரி ரைஸ் பின்னாடி பார்க்க போகிறோம். பிரேக்கப் ஆஃப் லிக்விட் ஜெட், இப்போ லிக்விட் ஜெட் பிரேக் ஆகிறது இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் மூலியமாக தாங்க லிக்விட் ஜெட் வந்து பிரேக்கப் ஆகுது. இது வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக என்னன்னு தெரியல, நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் சிக்மா சிக்வல் டு மேக்னெட் ஆஃப் ஃபோர்ஸ் டிவைடட் பை லென்த். அப்போ யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். ஓகேங்களா, இதில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்டு, ரெண்டாவது பபிள், மூணாவது பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்டை பொறுத்த வரைக்கும் 4 சிக்மா டிவைடட் பை டி ஈக்குவல் டு பி. அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பபிளை பொறுத்த வரைக்கும் 8 சிக்மா டிவைடட் பை டிஏ. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2 சிக்மா டிவைடட் பை டி. ஓகேங்களா, மலைத்துளிகள் கோள வடிவத்தை பெற காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன், அதாவது பரப்பியல் விசை. அவ்வளோதாங்க. டீட்டெயிலாக வந்து இவ்வளோ படித்தா போதுங்க, நீட்டாக ஒரு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெப்லாரிட்டியும் ஓகேங்களா, கெப்லாரிட்டியும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஓகே பாய்.